Class 12 Electrostatics Example 1.4. Calculate the electrostatic force and gravitational force between proton and electron in hydrogen atom. They are separated 5.3 into 10 power minus 11 meter. The magnitude of the charges on electron and proton is equal to 1.6 into 10 power minus 19 coulomb. Mass of the electron is equal to 9.1 into 10 power minus 31 kilogram. Mass of the proton is equal to 1.6 into 10 power minus 27 kilogram. ஸோ அப்போ நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் கண்டுபிடிக்கணும். எதுக்கு அப்படின்னா ப்ரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் ஹைட்ரஜன் ஆட்டமில் இருக்குது. அதோட செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் அதாவது ஆர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5.3 into 10 power minus 11 மீட்டர். அதுக்கப்புறம் மேக்னிடியூட் ஆஃப் த சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. மேக்னிடியூட் ஆஃப் த சார்ஜஸ்னால் Q. ஸோ அந்த Q இல்லை E எப்படின்னாலும் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ Q என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1.6 into 10 power minus 19 கூலும். இங்கே பாசிட்டிவ்னால Qன்னு சொல்கிறேன். E அதாவது எலக்ட்ரானுக்கு பார்த்தோம் அப்படின்னா மைனஸில் வரும். மாஸ் ஆஃப் த எலக்ட்ரானும் மாஸ் ஆஃப் த ப்ரோட்டானும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்கும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கலாம். அதோட ஃபார்முலா எழுதிட்டேன். ஸோ Q1 Q2 தான் மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ். கொஷினில் பார்த்தோன்னா மேக்னிடியூட் ஆஃப் த சார்ஜ் எலக்ட்ரானுக்கும் ப்ரோட்டானுக்கும் சேம் வேல்யூ தான் கொடுத்துருக்கனால நம்ம வந்து Q1 Q2வையும் சேமாக எடுத்து Qன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போது நம்மளுக்கு ஃபார்முலா எப்படி மாறும்னா KQ² டிவைடட் பை R². ஸோ அப்போ கேவோட வேல்யூ 9 into 10 power 9. Qவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா 1.6 into 10 power minus 19 the whole square divided by separation distance அவங்களே கொடுத்துருந்தாங்க 5.4. ஸோ செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் வந்து 5.3 into 10 power minus 11. 5.3 into 10 power minus 11 போட்டு ஹோல் ஸ்கொயர், ஏன்னா R² இருக்கிறதுனால. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா 9 into இது 1.6 ஸ்கொயர் பண்ணோன்னா 2.56 வரும். டிவைடட் பை 5.3 ஸ்கொயர் பண்ணோன்னா 28.09. ஸோ இன்ட்டு 10 power minus 7ன்னு வரும். ஸோ இது எப்படி வந்துச்சுன்னா 10 power 9 அப்படியே போட்டேன். இது வந்து ஸ்கொயர் பண்ணோன்னா 10 power minus 38. கீழே minus 11 10 power minus 11 ஸ்கொயர் பண்ணோன்னா 10 power minus 22. ஸோ மேலே இருக்கிறத வந்து ஆட் பண்ணி கீழே இருக்கிறத மைனஸ் பண்ணணும். அதாவது டிவைட் மல்டிப்ளிகேஷன்லேருந்து ஆட் பண்ணணும். டிவைட் வந்துச்சுன்னா மைனஸ் பண்ணணும். ஸோ அப்போ இப்படி தான் ஆகும். ஸோ அப்போ இங்கே -7 வருது. ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இதை இன்ட்டு பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா 8.2 into 10 power minus 8 வரும். அதாவது என்ன இருக்குன்னா இதை டிவைட் பண்ணும்போது 0.82 into 10 power minus 7 இருக்கும். சின்ஸ் இந்த பாயிண்ட் இங்கே கொண்டு வரதுனால 10 power minus 8 அப்படின்றத மாற்றிருப்பாங்க பவரில். ஸோ ஃபோர்ஸ்ன்றனால நியூட்டன் போட்டாச்சு. ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட ஃபார்முலா எழுதிட்டேன். ஸோ இதான் ஃபார்முலா. இங்கே வந்து எலக்ட்ரான் ப்ரோட்டான் நிறைய கேட்குறனால நான் மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் மாஸ் ஆஃப் த ப்ரோட்டான் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் ப்ரோட்டான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜியோட வேல்யூ தெரியும் 6.67 into 10 power minus 11. ஸோ புக்கில் கொடுத்துருக்க வேல்யூ 9.1 into 10 power minus 31 into 1.6. ஸோ புக்கில் கொடுத்த வேல்யூ போட்டாச்சு. டிவைட் பை செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் நம்மளுக்கே தெரியும் 5.3 into 10 power minus 11 ஹோல் ஸ்கொயர். ஸோ நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணோன்னா 97.11. கீழே இருக்க 5.3 வந்து ஸ்கொயர் பண்ணால் 28.09 வருது. இன்ட்டு 10 power minus 47. 10 power minus 47 எப்படி வந்துச்சுன்னா இந்த ஸ்டெப் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. ஸோ இதை டிவைட் பண்ணோன்னா 3.4 into 10 power minus 47 வருது. ஸோ ஃபோர்ஸ்னால நியூட்டன் போட்டுக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ராவாக என்ன கொடுத்துருப்பாங்க, ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் டிவைடட் பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ இது ரேஷியோ எடுத்தோன்னா 8.2 into 10 power minus 8. இது ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சது. அந்த வேல்யூவும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இப்போ கண்டுபிடிச்சோம் 3.4 into 10 power minus 47. இது ரெண்டும் டிவைட் பண்ணோன்னா 2.41 வருது. இன்ட்டு 10 power 39 வருது. ஓகே. ஸோ அப்போது இதுவும் அப்படியே தான். ஸோ 10 power minus 8 போட்டு ப்ளஸ் 47 போட்டோன்னா இந்த வேல்யூ வந்துடும் 39. ஸோ அப்போது அப்ராக்சிமேட்டாக சொல்ல போனோன்னா இது வந்து FE டிவைடட் பை FG தானே. இந்த FG இந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ FE வந்து ஈக்குவல் டு 10 power 39 FG அப்படின்னு எழுதலாம். அப்போ இது அப்ராக்சிமேட் வேல்யூவாக நம்ம இப்படி சொல்லலாம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா FE எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் கிரேட்டர் தென் தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸு. ஸோ அப்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தான் அதிகம். எத்தனை டைம்ஸ்னால் 10 power 39 டைம்ஸ்.